ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு அடிஷனல் கோர்ஸாக இருந்தாலும் அதை வந்து எந்த இன்ஸ்டியூட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அடிஷனல் கோர்ஸ் அப்படின்னா வந்து அது எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, சிசிப்பு, பிகேஸு, நேஸு, அப்புறம் asnt லெவல் 2 பிசிஎன், ஆட்டோகார்டு, ஈவன் எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும் அதை எந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு இன்ஸ்டியூட்டையும் ரேட்டிங் கம்மியாகவோ அல்லது இன்னொரு இன்ஸ்டியூட்டை வந்து தூக்கி ஸ்பான்சர் பண்ணுற மாதிரியே நான் பேச விரும்பலை. பொதுவாக எந்த மாதிரி இடத்துல நம்ம போய் படித்தா நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நான் இதில் பேச போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் வந்து ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து எப்படி எல்லாத்தையும் வந்து பாஸ் பண்ண வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து பண்ணுவாங்க. பட் இன்னும் ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பாஸ் பண்ண வச்சா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா நாலேஜுமே வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது வந்து அவங்கள விட நம்ம மனசு வச்சாலே வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஒரு 1 வீக் படித்தா கூட சில பேருக்கு வந்து அப்படியே எல்லாமே வந்து புரியும். ஸோ ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். பட் அடிஷ்னல் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் வந்து அதில் உள்ளே போகிறது வந்து அதிகமாக ஃப்ரெஷர்ஸ் தான் வந்து போவாங்க. அவங்களுக்கு வந்து அதை பற்றி முன்னே எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது. ஸோ அப்படிங்க போயில் நம்ம வந்து நிறைய பணம் பே பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம ஒரு கோர்ஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா, அது ஜஸ்ட் அதில் பாஸ் ஆனால் மட்டும் பத்தாது. அதில் உள்ளே என்ன இருக்குது, டெப்த் நாலேஜ் அது உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கிறணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து இன்ஸ்டியூட் வந்து எந்த மாதிரி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பொதுவாகவே வந்து நம்ம எல்லோரும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த இன்ஸ்டியூட்டு வந்து எந்த அளவு தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்ப்போம். வீட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கா இல்லை தூரமாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இரண்டாவது வந்து ஃபீஸ் கம்பேரிசன், இந்த இன்ஸ்டியூட்டுக்கும் அந்த இன்ஸ்டியூட்டுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத வந்து வேரி ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். பட் இது ரெண்டுமே வேஸ்ட்டு. ஏன்னா எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நம்ம போய் படித்து தான் ஆகணும். இதனால் வந்து என்னமோ ஆயிரப்போகிறதில்ல. அதே டைம் வந்து ஃபீஸ் கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1000 to 2000 அவ்வளோதான் வந்து வேரி ஆகும். இப்போ ஒரு 98,000 உள்ள ஒரு கோர்ஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல 98 இருக்கும், ஒரு இடத்துல 96 அல்லது 96.5 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். பட் வெறும் 1000 1500 கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக நினச்சி நம்ம அந்த கம்மியாக உள்ள இன்ஸ்டியூட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம 90,000 கிட்டால் நம்ம பே பண்ணியிருக்கோம். அது டோட்டல் ஒர்த்து, அந்த கோர்ஸோட ஒர்த்து அது. அதனால் வந்து இந்த 1000 நம்ம வந்து இன்ஸ்டியூட்டை வந்து மாற்றிடக்கூடாது. நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம சேர போகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லோரும் மாதிரி தான் இதுக்கு முன்னாடி யாராச்சும் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நல்லா படித்து நல்லா அந்த இன்ஸ்டியூட்டை பற்றி நல்லா சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்ஸ்டியூட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஒன்றுக்கு ஒரு 4-5 பேர் நல்லா சொன்னால் கூட கண்டிப்பாக அது நல்ல இன்ஸ்டியூட்டாக தான் இருக்கும். ரெண்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா டியூரேஷன். இப்போ என்டிடி கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஸ்டியூட்ஸில் வந்து 7 நாள் 10 நாள் 15 நாள்லேயே 4 மெத்தனை வந்து சொல்லிக் கொடுத்து அனுப்பிடுறாங்க. பட் ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ் வந்து 45 நாள் வரைக்கும் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் யூடி மட்டும் 3 வாரம் ஓடும். யூடி மட்டும் 21 நாள் சொல்லிக் கொடுப்பாங்க. மற்ற மெத்தடு எல்லாமே வந்து 1 வீக் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிசிப்பு அப்படிங்கிறது வந்து அது கண்டிப்பாக ஒரு புக்கை வந்து ஒரு 10 நாளெல்லாம் வந்து படித்து தெரிஞ்சுக்கிற முடியாது. யாராலையுமே அது ரொம்ப கஷ்டம். ஃபீல்ட் நாலேஜ் இருந்தால் ஓகே. ஃபீல்ட் நாலேஜ் இல்லைன்னா ஒருத்தர் சொல்லி அதை நம்ம கேட்டு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிற முடியாது. பை லக்கில் பாஸ் ஆகலாமே தவிர சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் கூட நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. சிசிப்புக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 3 வீக்ஸ் ஒரு இன்ஸ்டியூட் வந்து நம்மளுக்கு ப்ரிப்பரேட்டரி கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை நம்ம அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து செலக்ட் பண்ணால் திருச்சி அப்புறம் மெட்ராஸ்லாம் நல்ல நல்ல இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்குது. அவங்களாம் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இப்போ வந்து சிசி பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். அதெல்லாம் எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே வந்து டெய்லி ஈவினிங்கில் வந்து ரொம்ப சூப்பராக தெளிவாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.